ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு தான் வந்து சமைக்க போகிறோம். ஸோ கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி சமைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றிடுறோம். சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டோம். கடுகு போட்டதுக்கப்புறமா வெங்காயமும் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து கத்திரிக்காய் குழம்பு தான். கத்திரிக்காய் காரக்குழம்பு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு முறுமுறுன்னு இது மாதிரி அப்பளம், இது போட்டி அப்பளம் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலர் அப்பளம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சாப்பாட்டுக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். எப்போவுமே நீங்களும் இந்த மாதிரி அப்பளம்லாம் பொரிச்சிங்கன்னா டப்பாவில் போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெங்காயம் எப்பவுமே ஒரு பொன்னிறமான கலருக்கு வந்து மாறணும். அதனையும் நம்ம வதங்கட்டுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பச்சை நிறமாக இருக்குது. இப்போ தான் நம்ம போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறணும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் காரக்குழம்பு சொன்னேன் இல்லையா, கத்திரிக்காவை என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். அழகாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இது ஏன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோன்னா, அப்போ தான் அந்த கலர் வந்து மாறாது. இல்லைன்னா கருப்பாயிடும், கருத்து போயிடும். அதனால் என்ன பண்ணுறோம், தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் கத்திரிக்காயை கட் பண்ணி. இப்போ வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து புளி தண்ணி ரொம்ப அவசியம். புளிப்பாக இருந்தால் அந்த காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், புளியை ஊற வச்சுருக்கோம் தண்ணியில் போட்டு. தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா தக்காளியும் போட்டுட்டு வதக்கிட்டுடலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப டேஸ்டான ரெசிபி. சாப்பாடு சுட சுட வடிச்சிட்டு அந்த சூடான சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலெலாம் போட்டு வச்சுருக்கோம். என்னடா அது கருவேப்பிலை காஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நாங்கள் கொஞ்சம் ஊருக்குலாம் போயிட்டு வந்தோமா, அதனால் கருவேப்பிலெலாம் காஞ்சி போயிடுச்சு. இனிமேல் தான் மறுபடியும் கடைக்கு போயிட்டு நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வாங்கி வைக்கணும். இப்போ வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை தான் போட்டு வச்சுருக்கோம். தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு போடுங்க. ரெண்டாவது வந்து கத்திரிக்காயில் எந்த பூச்சி இல்லாத அளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக அரிஞ்சு எந்த பூச்சி இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அந்த கருவேப்பிலையும் கத்திரிக்காவும் போட்டு நல்லா வதக்கி விடுறோம். இது என்ன கத்திரிக்காய்? வரி கத்திரிக்காவா? இது என்ன கத்திரிக்காய்ன்னு பார்த்திங்கன்னா வரி பிரிஞ்சால்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த கத்திரிக்காயில் மேலே கோடு கூட இருக்கும், அந்த கத்திரிக்காய். இது குழம்புக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் நிறைய வாட்டி வரி பிரிஞ்சாலில் வந்து குழம்பு வச்சுருக்கோம். ரொம்ப அந்த குழம்பு வந்து அந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா. கல்லுப்பு வந்து போட்டுக்கலாம். சமையலுக்கு வந்து கல்லுப்பு வந்து ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் கொடுக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. அதனால் நாங்கள் எப்போவுமே சமையலுக்கு குழம்புலாம் வைக்கிறோன்னா கல்லுப்பு தான் நாங்கள் வந்து போடுவோம். அடுத்தது மஞ்சள் தூள். நம்ம என்ன சமையல் செஞ்சாலும் சரி, என்ன குழம்பு வச்சாலும் சரி,
அதில் ஒரு அரை ஸ்பூனாவது மஞ்சள் தூள் போட்டால் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. சரிங்களா? மஞ்சள் அவ்வளோ மகிமையானது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து போடுறோம். இது வீட்டு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். ஸோ லைட்டாக கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கிறோம். ஏன் தண்ணி ஊற்றுறோன்னா அப்போ தான் நம்ம வந்து அதில் கத்திரிக்காய்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த காய்கறிகள்லாம் நல்லா வேகணும். ஸோ அது வேகணுன்னா நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி நல்லா அந்த கத்திரிக்காய் மிதங்குற அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். இது வந்து நல்லா கொதித்து வரணும். ஒரு எப்படியோ ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஸோ 10-15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதித்து வரும்போது அந்த காய்கறிகளும் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து போயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா புளி கரைச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புளியை ஊற வச்சுருந்தோம்ல, அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், நல்லா கரைச்சிக்கலாம். இது பழைய புளியா புது புளியா? பழைய புளியா? பழைய புளி தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு பழைய புளி சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி கத்திரிக்காய் போட்டு, வரி கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு சமைச்சு பாருங்கள். பழைய புளி யூஸ் பண்ணுங்கள். பழைய புளி கடையில் கேட்டே வாங்குங்க. சரிங்களா? கடையில் வந்து 3 வகையான புளி விற்கிறாங்க. பழசு, புதுசு, மீடியம், இப்படி 3 வகையாக விற்பாங்க. பழைய புளிலாம் இது மாதிரி கத்திரிக்காய் காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்கிறதுனால இந்த பழைய புளி யூஸ் பண்ணி நாங்கள் இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், நல்ல கலராக இருக்குது, அப்படியே டார்க் கலரில் இருக்குது பாருங்கள், ஒரு காப்பி கலரில். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது மாதிரி காரக்குழம்புல ஊற்றி விட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா வந்து இன்னும் கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரிங்களா? அடுப்பு நல்லா ஸ்பீடாகவே வச்சுக்கலாம். புளி கரைசல் ரெடியாக இருக்குது. இது நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றுவோம். எத்தனை பேருக்கு இது மாதிரி கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சவுத் இந்தியாவில், நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலலாம் நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு என்ன ருசியாக இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் காரக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்பு இதெல்லாம் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, சமைப்பாங்க. இந்த வரி கத்திரிக்காய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட் தான் கிடைக்கும். 1/4 கிலோ 10 ரூபா 5 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா வாங்கி இது மாதிரி காரக்குழம்பு வச்சு சமைச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூடான சாப்பாடு வர தயாராகிடுச்சு. ஆவி பறக்குது, ஆவி பறக்க சுட சுட சாப்பாடு வந்து தயாராகிடுச்சு. இப்போ தான் வடித்து நிமித்தி வச்சுருக்குறோம். பாருங்கள் எப்படி ஆவி பறக்குது. வீடியோவில் உங்களுக்கு ஆவி பறக்குது தெரியுதான்னு தெரில. சுட சுடவே சாப்பாடு தயாராகிடுச்சு, சூடான சாப்பாடு. இப்போ குழம்பு ரெடி ஆச்சுன்னா சாப்பிட வேண்டியது தான். ஏன்னா அப்பளமும் ரெடியாக இருக்குது, சாப்பாடும் ரெடியாக இருக்குது, குழம்பும் நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நல்லா கொதிச்சாதான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆனால் தான் அந்த காயும் வேகும். அப்போ தான் சாப்பாடு போட்டு அந்த காயெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட முடியும்.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை மிளகாய்த்தூள்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். நாங்கள் எப்போவுமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவோம். நாங்களே மிளகாய்த்தூள் வந்து அரைச்சி வச்சுப்போம். மிளகாய், தனியா, சோம்பு, சீரகம், சுக்கு, மஞ்சள், கடுகு எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்களே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிடுவோம் மிளகாத்தூள். ரைஸ் மில்லில் போய் மிளகாத்தூள் அரைக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம இதெல்லாம் வந்து கொடுத்தோன்னா அவங்களே அரைச்சி கொடுத்துருவாங்க. பெருங்காயத்தூள் எல்லாமே போடுவோம் அந்த இதுலேயே. நாங்கள் செய்கிற மிளகாய்த்தூள் தான் நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துவோம். ஏன்னா நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்ல, அதனால் நம்மளே சமைக்கிற மாதிரி நம்மளே சமைச்சு சாப்பிட்றது ஆரோக்கியம் நம்ம நம்புகிறோம்ல. அதே மாதிரி மிளகாய்த்தூள் கூட நம்மளே வந்து தயார் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடிக்கு பேக்கெட்டில் போய் 5 ரூபா 10 ரூபாய்க்குன்னு வாங்கிறத விட நம்மளே மிளகாய்த்தூள் வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளி கரைச்சல் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி கரைச்சலை ஊற்றியாச்சு. சரிங்களா? அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டோம். அதுலேயும் இது என்ன புளின்னு பார்த்திங்கன்னா பழைய புளி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு. அதுவும் வந்து பழைய புளி யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். திப்பியெல்லாம் நல்லா இருத்துடுங்க. திப்பிலாம் போட வேண்டாம். வெறும் அந்த புளி தண்ணியை மட்டும்தான் நம்ம வந்து ஊற்றிக்கணும் குழம்புல. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா கொதித்து சுண்டி வந்துடும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கூட ஃபைனலாக இப்போ கூட நீங்கள் அப்படியே போட்டு தூவி விட்டுருக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. வரி கத்திரிக்காய் காரக்குழம்பு. ஸோ இன்றைக்கி ரெசிப்பியில் வரி பிரிஞ்சால் யூஸ் பண்ணி ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு பழைய புளி யூஸ் பண்ணி சமைக்கிறது எப்படின்னு இந்த யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் இந்த வீடியோவை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வரி பிரிஞ்சால் கத்திரிக்காய் காரக்குழம்பு தயார் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.